வணக்கம், வெல்கம் டு கெமிஸ்ட்ரி டீச். இன்னைக்கு கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது ஹைசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல். இந்த ஹைசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல் இந்த டாபிக்குள்ளே என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயத்தை ரீகால் பண்ணிப்போம். டியூவல் நேச்சர் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் அப்படிங்கிறது ஒன்று தான் நம்ம பார்த்தோம். எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் அப்படிங்கிறது போத் பார்ட்டிக்கல் அண்ட் வேவ் லைக் நேச்சர் அப்படிங்கிறத பார்த்தோம். அதை நிரூபிக்கிற வண்ணமாக டைஃப்ராக்ஷன், இன்டர்ஃபரன்ஸ், பிளாக் பாடி ரேடியேஷன், ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் இதெல்லாம் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாகவே பார்த்தோம். ஏன் அப்படின்னா டியூவல் நேச்சர் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் அப்படிங்கிறதுனால எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் போத் பார்ட்டிக்கல் அண்ட் வேவ் லைக் நேச்சராக இருக்குது அப்படிங்கிறதுக்காக அதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ அதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் பார்ட்டிகல்ஸ் மாதிரியும் பிஹேவ் பண்ணுது, வேவ்ஸ் மாதிரியும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். பட் இந்த ஹைசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல் பார்த்ததுக்கப்புறம் நமக்கு இன்னொரு விஷயம் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்க போகிறோம். என்ன அப்படின்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் மட்டும் இல்லை, இந்த வேர்ல்டில் இருக்கக்கூடிய எல்லா பார்ட்டிகல்ஸுமே போத் மைக்ரோ அண்ட் மேக்ரோ ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாத்துக்குமே போத் பார்ட்டிக்கல் அண்ட் வேவ் லைக் நேச்சர், அதாவது டியூவல் நேச்சர் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இதில் தெரிஞ்சுக்க போகிறோம். பட் இந்த டாப்பிக்கில் என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி லூயிஸ் டி ப்ராக்லே அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட், பிரெஞ்சு சயின்டிஸ்ட், இவர் 1924 தான் இவர் ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. என்ன அப்படின்னா ஆட்டமில் எலக்ட்ரான் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு இல்லையா, அந்த எலக்ட்ரான் கூட பார்த்தீங்க அப்படின்னா டியூவல் நேச்சரோட தான் இருக்குது. அது பார்ட்டிகல் மாதிரியும் இருக்குது, வேவ்ஸ் மாதிரியும் இருக்குது. அப்போ டியூவல் நேச்சர் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் மட்டும் இல்லை, எலக்ட்ரானுக்கும் அந்த ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்னு சொன்னவர் தான் இந்த லூயிஸ் டி ப்ராக்லே. அவர் ஒரு ஈக்குவேஷனும் கொடுக்குறாரு. என்ன? லாம்டா இஸ் ஈக்குவல் டு h/mv. லாம்டா வேவ் லென்த் நமக்கு தெரியும், h அப்படிங்கிறது பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட், m அப்படிங்கிறது மாஸ், v வெலாசிட்டி. மாஸ் இன்டு வெலாசிட்டி தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா மொமெண்டம்னு சொல்றோம். லாம்டா இஸ் ஈக்குவல் டு h/mv அப்படின்னும் பொழுது மாஸ் அப்படிங்கிறது லாம்டாவுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருக்குது. மாஸ் எப்படி இருக்குது? லாம்டாவுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது மாஸ் அதிகமாகும் பொழுது அதோட வேவ் லென்த் கம்மியா இருக்கும், மாஸ் குறையும் பொழுது அதோட வேவ் லென்த் அதிகமா இருக்கும். எதுக்காக இதை நான் சொல்றேன் அப்படின்னா லூயிஸ் டி ப்ராக்லே என்ன சொன்னார் அப்படின்னா எலக்ட்ரான் அப்படிங்கிறது ஒரு மைக்ரோ பார்ட்டிகல், அது நம்மளால கண்ணால பார்க்க முடியாது, சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ல அவரும் ஒருத்தவர். அப்போ அந்த எலக்ட்ரான் ரொம்ப மைக்ரோ பார்ட்டிகலா இருக்கிறதுனால அவருக்கு வேவ் லைக் நேச்சர் அதிகமா இருக்குது அப்படின்றாரு. இங்க பாருங்க, மாஸ் ரொம்ப சின்னது, யாருக்கு? எலக்ட்ரான். மாஸ் அப்படிங்கிறது நிறை, நம்ம அப்பவே பார்த்துருக்குறோம். அப்போ மாஸ் ரொம்ப கம்மியா இருந்துச்சு அப்படின்னா வேவ் லென்த் அதிகமா இருக்குன்றது தான் அவர் சொன்ன ஈக்குவேஷன். அப்படி பார்க்கும்பொழுது எலக்ட்ரான் அப்படிங்கிறது சப் அட்டாமிக் பார்ட்டிகல், ரொம்ப சின்ன எலக்ட்ரான் பார்ட்டிகலா இருக்கிறதுனால அவருக்கு வேவ் லைக் நேச்சர் அதிகமா இருக்குது. ஆட்டம்ல எலக்ட்ரான் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும் பொழுது நம்ம நினைக்கிற மாதிரி அது ஒரு பார்ட்டிகலா இருக்குதான்னு கேட்டீங்கன்னா அது பார்ட்டிகலா இல்லை, வேவ் லைக் நேச்சர் அதிகமா இருக்குது பார்ட்டிகலை விட அப்படிங்கிறது தான் அவர் சொல்ல வர்றது. அப்போ எலக்ட்ரானுக்கு டியூவல் நேச்சர் இருக்குது அப்படிங்கிறது தான் லூயிஸ் டி ப்ராக்லே சொன்னார். அப்போ மாஸ் இன்டு வெலாசிட்டியை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா மொமெண்டம்னு சொல்றோம். மொமெண்டமுக்கு என்ன லெட்டர் டினோட் பண்றோம் அப்படின்னா p. ஸோ h/pன்னு சொல்லலாமா? h அப்படிங்கிறது பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் நமக்கு தெரியும், p இப்போ மொமெண்டம். மொமெண்டம் அப்படிங்கிறது என்ன? மாஸ் இன்டு வெலாசிட்டி. வெலாசிட்டியை தான் நம்ம மொமெண்டம்னு சொல்றோம், எவ்வளவு வேகத்துல போகுது அப்படிங்கிறது தான். அப்போ மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு h/லாம்டான்னு சொல்லலாமா? மொமெண்டம் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு லாம்டான்னு சொல்லலாமா? அதே தான். இது இன்க்ரீஸ் ஆனா அது டிக்ரீஸ் ஆகும், அது இன்க்ரீஸ் ஆனா இது டிக்ரீஸ் ஆகும். அப்போ இது மொமெண்டம்னு சொல்லும் பொழுது மொமெண்டம் வெளியில வந்துச்சுன்னா லாம்டா இன்வெர்ஸ் ஆயிடும் இல்லையா? அப்போ p இஸ் ஈக்குவல் டு h/லாம்டான்னு சொல்லலாம் இல்லையா? அப்போ இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இதைத்தான் லூயிஸ் டி ப்ராக்லே சொன்னார். அப்போ லூயிஸ் டி ப்ராக்லே சொல்றபடி பார்த்தோம் அப்படின்னா இந்த வேர்ல்டில் இருக்கக்கூடிய எல்லா திங்ஸுக்குமே டியூவல் நேச்சர் இருக்குதுன்னு சொல்றோம். அப்படின்னா ஏன் மேக்ரோ ஆப்ஜெக்ட்டுக்கு வேவ் லென்த் தெரிய மாட்டேங்குது அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் வச்சே நம்ம புரிஞ்சுக்கலாம். மாஸ் எந்த அளவுக்கு அதிகமா இருக்குதோ அதோட வேவ் லென்த் ரொம்ப நெக்லிஜிபிளா இருக்கும், மாஸ் எந்த அளவுக்கு ரொம்ப குறையுதோ அதோட வேவ் லென்த் ரொம்ப அதிகமா இருக்கும். அப்போ இந்த வேர்ல்ட்ல இருக்கக்கூடிய நீங்களா இருக்கட்டும், இந்த வேர்ல்ட்ல இருக்கக்கூடிய மேக்ரோ ஆப்ஜெக்ட்ஸா இருக்கட்டும், நானா இருக்கட்டும், எந்த ஒரு திங்ஸா வேணாலும் இருக்கட்டும், எல்லாத்துக்குமே டியூவல் நேச்சர் இருக்குது. பட் மாஸ் இன்க்ரீஸ் ஆகும் பொழுது வேவ் லென்த் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால அந்த வேவ் லென்த் நமக்கு தெரியறது இல்லை, வெரி நெக்லிஜிபிளா இருக்குது. இது எதுக்காக இந்த நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா ஹைசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல் இருக்கு இல்லையா, இந்த லூயிஸ் டி ப்ராக்லே சொன்ன இந்த கான்செப்ட் அடிப்படையா வச்சு தான் அவர் ஹைசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபலை கொண்டுட்டு வந்ததுக்கு ஒரு காரணமா அமைஞ்சது. எதுக்காக அவர் சொல்றாரு அப்படின்னா போர்ஸ் அட்டாமிக் மாடல் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். போர்ஸ் அட்டாமிக் மாடல்ல பார்த்தீங்க அப்படின்னா போர் சொல்லுவாரு எலக்ட்ரான் அப்படிங்கிறது ஒரு ஃபிக்ஸட் ஆர்பிட்ல
தொடர்ந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்குது. எலக்ட்ரான் அப்படிங்கிற ஒரு பார்ட்டிகல் மாதிரி சொல்லுவார். அந்த பார்ட்டிகல் தொடர்ந்து அந்த ஃபிக்ஸ்ட் ஆர்பிட்டில் ரொட்டேட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவார். பட் இங்கே தான் ஹைசன்பர்க்கு ஒரு டவுட் வருது. இவர் பார்த்தீங்கன்னா இவர் ஒரு ஜெர்மன் சயின்டிஸ்ட். இவர் 1927 தான் இதை பற்றின ஒரு ஆய்வு மேற்கொள்கிறாரு. இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, போர் சொல்கிறது எலக்ட்ரான் ஆட்டமில் நியூக்ளியஸ் சுற்றி தொடர்ந்து அது ஒரு ஃபிக்ஸ்ட் ஆர்பிட்டில் ரொட்டேட் ஆகிட்டு இருக்குன்னு சொல்கிறாரு. அது உண்மையிலேயே அது சரிதானா அப்படின்னு பார்க்கறதுக்காக அவர் சில எக்ஸ்பெரிமெண்ட்டை கண்டக்ட் பண்ணுறாரு. அப்போ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எலக்ட்ரானுடைய பொசிஷனையும் மொமெண்டத்தையும் கண்டுபிடிக்க முடியுமா அப்படிங்கிறதுக்காக தான் அவர் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஒரு எலக்ட்ரானுடைய அதோடைய பொசிஷனையும் அதோடைய மொமெண்டம் அதோட வெலாசிட்டி ரெண்டுத்தையும் நம்மளால கண்டுபிடிக்க முடியுமா சைமல்டேனியஸான்னு பார்த்தீங்கன்னா அது இம்பாசிபிள்னு தான் சொன்னார். இது ரொம்ப எப்படி எளிமையாக நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பஸ்ஸு 60 km/h போகுதுன்னு வச்சுப்போம். அப்படின்னா என்ன அர்த்தம்? 1 ஹவரில் கரெக்டாக அந்த பஸ் 60வது கிலோமீட்டரில் போய் சேர்ந்துருக்கும் இல்லையா? அதான் அதோட அர்த்தம். ½ அன் ஹவரில் அந்த பஸ் எங்கே போயிருக்குன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? 30வது கிலோமீட்டர், கரெக்டாக 30th கிலோமீட்டரில் போய் அந்த பஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டாக அந்த பொசிஷன் நம்மளால சொல்ல முடியும். எதை வச்சு சொல்கிறோம்? வெலாசிட்டி வச்சு சொல்கிறோம். அதே மாதிரியே ஒரு பால் எடுத்து நான் என்ன செய்கிறேன், இப்படி த்ரோ பண்ணுறேன்னு வச்சுப்போம். அப்படி த்ரோ பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் ஸ்பீடில் நான் என்ன செய்கிறேன், த்ரோ பண்ணுறேன். அப்படி த்ரோ பண்ணும்போது அந்த பால் டிராவல் பண்ணிகிட்டே இருக்குது. ஒரு பர்டிகுலர் செகண்டில் எந்த பொசிஷனில் அந்த பால் இருக்குன்னு என்னால் சொல்ல முடியுமா? கண்டிப்பாக சொல்ல முடியும். எதை வச்சு சொல்ல முடியும்? அதோடைய வெலாசிட்டி, அந்த மாஸ், அதை வச்சு நான் என்ன செய்வேன், அதோடைய பொசிஷனை கரெக்டாக சொல்ல முடியும். இது மேக்ரோ ஆப்ஜெக்ட்ஸுக்கு. பட் மைக்ரோ பார்ட்டிகல்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு அந்த மாதிரி சொல்ல முடியுமா? பொசிஷன் அண்ட் மொமெண்டம் ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்ல முடியுமா அப்படின்னு ஹைசன்பர்க் எக்ஸ்பெரிமெண்ட் நிறைய கண்டக்ட் பண்ணி பார்த்தாரு. அது இம்பாசிபிள் அப்படிங்கிறத அவர் சொல்ல வந்தது. அதனால தான் ஹைசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபிள்னே சொல்லுவாங்க. அன்சர்டனிட்டினா சர்டைன் அப்படிங்கிறது என்னன்னா நமக்கு தெரியும், கரெக்டாக குறிப்பிடத்தக்க சர்டைன் பாயிண்ட்னு சொல்லுவோம். அந்த துல்லியமா அந்த குறிப்பிடத்தக்க அந்த புள்ளி அப்படின்றது தான் சர்டைன் பாயிண்ட். அன்சர்டனிட்டி அப்படிங்கிறது என்ன? கரெக்டா சொல்ல முடியாது இந்த இடத்துல தான் அப்படின்னு, கிட்டத்தட்ட ஒரு அப்ராக்சிமேட்டா யூகத்தின் அடிப்படையில் இதுக்குள்ள இந்த இடத்துல இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றது தான். அப்போ ஹைசன்பர்க்ஸ் அன்சர்டனிட்டி பிரின்சிபல்ன்றது அர்த்தமே என்னன்னா, கிட்டத்தட்ட ஒரு அப்ராக்சிமேட்டா எலக்ட்ரான் இந்த பொசிஷன்ல இந்த மொமெண்டம்ல தான் இருக்குதுன்னு ஒரு யூகத்தின் அடிப்படையில தான் சொல்ல முடியுமே தவிர அதோடைய பொசிஷனையும் மொமெண்டமும் கரெக்டா எலக்ட்ரானுடைய பொசிஷன் மொமெண்டம் அப்படிங்கிறது துல்லியமா சொல்ல முடியாதுங்கிறது தான் ஹைசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல் நமக்கு சொல்ல வர்றது. எதன் அடிப்படையில சொல்றாரு? அவர் ஒரு ஈக்குவேஷன் கொடுக்குறாரு பாருங்க. டெல்டா எக்ஸ் இன்டு டெல்டா பி இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு h/4π. டெல்டா எக்ஸ் அப்படிங்கிறது என்ன? எக்ஸ் அப்படிங்கிறது பொசிஷன். என்ன பொசிஷன்? எலக்ட்ரானுடைய பொசிஷன். டெல் எக்ஸ் அப்படின்னா என்ன மீன் பண்ணுது? டெல் அப்படிங்கிறது டிஃபரன்சியேஷன், நமக்கு அப்பவே தெரியும். அப்போ டிஃபரன்சியேஷன் அப்படிங்கிறதுனா எலக்ட்ரான் தொடர்ந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கு. அப்போ தொடர்ந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கிறதுனால அதோட பொசிஷன் மாறிக்கிட்டே இருக்கு. அப்போ டிஃபரன்சியேஷன் தான் நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ டிஃபரன்சியேஷன் பொசிஷன் தான் சொல்றோம் டெல்டா எக்ஸ் இன்டு டெல்டா பி. அப்போ டெல்டா பி அப்படிங்கிறது மொமெண்டம் நமக்கு தெரியும். மொமெண்டம் அப்படிங்கிறது என்ன? மாஸ் இன்டு வெலாசிட்டி. அப்போ மாஸ் இன்டு வெலாசிட்டி கூட என்ன செய்யுது, உங்களுக்கு மாறிக்கிட்டே இருக்கு. மாஸ் கான்ஸ்டன்டா இருந்தாலும் வெலாசிட்டி எப்படி இருக்கு? தொடர்ந்து மாற்றம் அடைஞ்சுக்கிட்டே இருக்குது. அப்போ அதையும் நம்ம என்ன சொல்றோம்? டெல்டா பின்னு தான் சொல்றோம். இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் h/4π. h அப்படிங்கிறது பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் டிவைடட் பை 4π. இந்த பொசிஷனையும் மொமெண்டத்தையும் கரெக்டா இங்க தான் இருக்கு, இந்த வேகத்துல தான் போயிட்டு இருக்குன்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னார். எப்படி அதை கண்டுபிடிச்சாருன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? பொசிஷன் ஆஃப் த எலக்ட்ரானை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யறாரு அப்படின்னா, ஹை ஃப்ரீக்வன்சி ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் எடுத்து என்ன செய்யறாரு, அந்த எலக்ட்ரான் மேல பாஸ் பண்றாரு. அந்த எலக்ட்ரான் மேல எலக்ட்ரான் பார்ட்டிகல்ஸை விட ஸ்மாலஸ்ட் சைஸா இருக்கணும். அப்போ ஃப்ரீக்வன்சி அதிகமா இருக்கணும். அப்போ ஹை ஃப்ரீக்வன்சி ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் என்ன செய்யறாரு அப்படின்னா, இந்த எலக்ட்ரான் மேல பாஸ் பண்றாரு. அப்போ இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் அது மேல பாஸ் பண்றது மூலயமா, அதுல படுறது மூலயமா அந்த எலக்ட்ரானோட பொசிஷன் எங்க இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இவரு அதை பாஸ் பண்ணுது. பட் அங்க என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் போய் அந்த எலக்ட்ரான் மேல பட்ட உடனே அந்த எலக்ட்ரான் என்ன செஞ்சிருச்சு அப்படின்னா, அதோடைய அந்த ட்ராக்கை விட்டு தவறி தூர போயிடுச்சு. அவர் நினைச்சது என்ன அப்படின்னா, பொசிஷன் அண்ட் மொமெண்டம் ரெண்டுத்தையுமே கால்குலேட் பண்றதுக்காக தான் என்ன செஞ்சார் அப்படின்னா, ஹை ஃப்ரீக்வன்சி ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் எடுத்து அந்த பார்ட்டிகல்ஸை விட ஸ்மாலஸ்ட் சைஸா இருக்கணும். அப்படின்னா வேவ் லென்த் கம்மியா இருக்கணும் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷனுக்கு. அப்போ கம்மியான வேவ் லென்த்தா இருக்கணும் அப்படின்னா ஹையர் ஃப்ரீக்வன்சியா இருக்கணும் கண்டிப்பா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன். அதை எடுத்து அந்த எலக்ட்ரான் மேல பாஸ் பண்ணும்போது நடக்கிற பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, அது மேல பட்ட உடனே எலக்ட்ரான் அந்த ட்ராக்கை விட்டு வெளியில நவுந்துருது.
அப்படி நகர்ந்து போறதுனால என்ன எனக்கு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா மொமெண்டத்தை என்னால் கால்குலேட் பண்ண முடியல. பட் பொசிஷன் ஆஃப் த எலக்ட்ரான் ஓரளவு என்னால் சொல்லிட முடியுது, இந்த இடத்துல தான் இருக்கணும், இந்த இடத்துல தான் இருக்குது அப்படிங்கிறது. சரி, அப்போ மொமெண்டம் ஆஃப் எலக்ட்ரானை நான் கண்டுபிடிக்கணும்னு நினைச்சேன் அப்படின்னா இந்த ஹையர் ஃப்ரீக்வன்சி ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் எனக்கு உதவாது. அப்போ என்ன செய்யறேன், வேவ் லென்த்தை இன்க்ரீஸ் பண்றேன். வேவ் லென்த்தை இன்க்ரீஸ் பண்றதுனால எனக்கு என்ன நடக்குது அப்படின்னா பாத் ஆஃப் த எலக்ட்ரான், பாத் ஆஃப் த எலக்ட்ரான் அப்படின்னா அந்த எலக்ட்ரான் இந்த பக்கமா தான் போயிருக்குது, இந்த வட்டத்துல தான் வந்திருக்குது அப்படிங்கறத என்னால சொல்ல முடியும். ஆனா பொசிஷன் ஆஃப் த எலக்ட்ரானை என்னால சொல்ல முடியல. அப்போ ஃப்ரீக்வன்சி ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷனை இன்க்ரீஸ் பண்ண அப்படின்னா பொசிஷன் ஆஃப் த எலக்ட்ரானை என்னால் சொல்ல முடியுது ஓரளவு, பட் அதோட மொமெண்டத்தை என்னால் சொல்ல முடியல. காரணம் என்ன, அது மேலே ஹிட் பண்ண உடனே எலக்ட்ரான் அந்த இடத்த விட்டு நகர்ந்துருது. சரி, அதோட மொமெண்டத்தை கால்குலேட் பண்ணலாம்னு நினச்சி போனேன் அப்படின்னா இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷனுடைய வேவ் லென்த் இன்க்ரீஸ் பண்ணுறேன். அப்படி இன்க்ரீஸ் பண்றதுனால எனக்கு கிடைக்கிற டேட்டா என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த பாத் ஆஃப் த எலக்ட்ரான் எனக்கு கிடைக்குதே தவிர பொசிஷன் என்னால கால்குலேட் பண்ண முடியல. அப்ப ஹைசன்பர்க் என்ன சொல்றாரு அப்படின்னா இட் இஸ் இம்பாசிபிள் டு டிட்டர்மைன் சைமல்டேனியஸ்லி போத் பொசிஷன் அண்ட் மொமெண்டம் ஆஃப் அன் எலக்ட்ரான் அப்படிங்கிறாரு. ஒரே நேரத்துல எலக்ட்ரானுடைய பொசிஷனையும் அதோட மொமெண்டத்தையும் நம்மளால கண்டுபிடிக்க முடியாதுங்கிறது தான் அவர் சொல்ல வர்றாரு. இதைத்தான் அவர் இந்த ஈக்குவேஷன்ல சொல்றாரு, டெல்டா எக்ஸ் இன்டு டெல்டா பி இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் h/4π. இந்த h/4π வேல்யூவை விட பொசிஷன் அண்ட் மொமெண்டம் எப்பயுமே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும், அல்லது கிட்டத்தட்ட அதுக்கு ஈக்குவலாக இருக்குன்றது தான் அவர் சொல்ல வந்தது. அப்போ டெல்டா பி அப்படிங்கிறது என்ன, மாஸ் இன்டு வெலாசிட்டி நமக்கு தெரியும். மாஸ் இன்டு வெலாசிட்டின்னு சொல்லும் பொழுது டெல்டா மாஸ்க்கு வராது. காரணம் என்னன்னா மாஸ் அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட், மாஸ் வேரி ஆகாது. பொசிஷன் மாறுறதுனாலலாம் ஒன்றும் மாஸ் வேரி ஆக போறதுல நிறைய அப்படிங்கிறது நிரந்தரமா அப்படியே தான் இருக்கும். அப்போ மாஸ் அப்படியே வச்சுக்கிட்டோம், டெல்டா வின்னு எடுத்துக்கிறாரு. டெல்டா வி அப்படின்னா வெலாசிட்டிங்கிறது சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. ஏன்னா ஆர்பிட்ல தொடர்ந்து அந்த எலக்ட்ரான் ரொட்டேட் ஆகுறதுனால வெலாசிட்டி மாறும். அப்போ மாஸ் டெல்டா வின்னு எடுத்துக்கிறாரு. இந்த டெல்டா பியே தான் இப்போ மாஸ் டெல்டா வி இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் h/4πன்னு எடுத்துக்கிட்டாரு. சரி, இதெல்லாம் அவர் சொல்லிட்டாங்க, ஓகே. மேத்தமெட்டிக்கலா இதை நிரூபிக்க முடியுமா அப்படின்னா நிரூபிக்க முடியும். அதுக்கான எக்ஸாம்பிள் அடுத்து இப்போ நம்ம பார்ப்போம். அப்போ எக்ஸாம்பிள் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அந்த பார்ட்டிகளுடைய மாஸ் 1 மில்லிகிராமா இருந்துச்சு அப்படின்னா வெலாசிட்டி பொசிஷன் என்ன வேல்யூ கிடைக்குதுங்கிறத பார்க்க போறோம். எக்ஸாம்பிள் ஆப்ஜெக்ட் ஆஃப் மாஸ் 1 மில்லிகிராம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1 மில்லிகிராம் அப்படிங்கிறது இஸ் ஈக்குவல் டு 10⁻⁻6 கிலோகிராம். இது நமக்கு தெரியும். அப்போ ஹைசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல் நமக்கு தெரியும், டெல்டா எக்ஸ் இன்டு மாஸ் இன்டு டெல்டா வி இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் h/4π. மாஸ் அப்படிங்கிறது கான்ஸ்டன்டா இருக்கிறதுனால எப்படி எழுதுவோம், டெல்டா வி இன்டு டெல்டா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு h/4π இன்டு எம்னு வந்துடும். இந்த மாஸ்ல தான் 10⁻⁶ இங்கே சப்ஸ்டிட் பண்ண போறோம். அப்படியே அடுத்த ஸ்டெப்ல பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் என்ன நமக்கு தெரியும், 6.626 இன்டு 10⁻34 ஜூல் செகண்ட். ஜூல் செகண்ட்னு சொல்லும் பொழுது 1 ஜூல் இஸ் ஈக்குவல் டு அந்த யூனிட் எதுக்கு சமமா இருக்குதுன்னா கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் s⁻⁻². இதுக்கு சமமா இருக்கிறது தான் 1 ஜூல். அதை அப்படியே கொண்டுட்டு வந்து இங்க எழுதிக்கோங்க. இன்டூ செகண்ட், ஜூல் செகண்ட் தான் இல்லையா, ஸோ செகண்ட் அப்படியே இங்க வந்துடும். டிவைடட் பை 4 இன்டூ பையோட வேல்யூ என்ன 3.146 இன்டூ 10⁻⁻6 கிலோகிராம். அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன எழுதுறோம், s⁻²s இருக்குது, இதை நம்ம மைனஸ் பண்ணா செகண்ட் இன்வர்ஸ் ஆயிடும், ஏன்னா இங்க +1 இருக்கிறதுனால. அப்போ 6.626 இன்டூ 10⁻34 கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் இன்வர்ஸ் டிவைடட் பை அப்படியே கீழே இருக்கக்கூடிய வேலையை கீழே கொண்டு வந்துருங்க. கிலோகிராம் யூனிட்டை கேன்சல் பண்ணுங்க. ஸோ டிவைட் பண்ணா ஃபைனல் வேல்யூ நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 10⁻28 மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் இன்வர்ஸ். இது என்ன வேல்யூன்னு கேட்டீங்கன்னா வெலாசிட்டி அண்ட் பொசிஷன் ரெண்டுத்தையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணா கிடைக்கக்கூடிய வேல்யூ தான் 10⁻28 மீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட். அப்போ கிடைச்சிருக்கக்கூடிய வேல்யூ பார்த்தீங்கன்னா பொசிஷன் அண்ட் வெலாசிட்டி 10⁻28 மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் இன்வர்ஸ்னு கிடைச்சிருக்குது. இது எக்ஸ்ட்ரீம்லி ஸ்மாலஸ்ட் வெரி நெக்லிஜிபிள் வேல்யூன்னு சொல்லலாம் ஆன்சர். அப்போ இதே இடத்துல நம்ம 1 மில்லிகிராமுக்கு பதிலாக எலக்ட்ரானோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு பார்ப்போம். அதாவது அதோடைய பொசிஷன் அண்ட் வெலாசிட்டி என்ன ஆன்சர் கிடைக்குதுங்கிறது அடுத்து இப்போ பார்ப்போம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானோடைய மாஸ் யூஸ் பண்ண போறோம் 9.11 இன்டூ 10⁻31 கிலோகிராம். அந்த இடத்துல 1 மில்லிகிராம் யூஸ் பண்ணோம் 10⁻6 கிலோகிராம் அப்படிங்கிறத இங்க எலக்ட்ரானோடைய மாஸ் யூஸ் பண்ண போறோம். ஆஸ் யூஷுவல் அதே வேல்யூஸ் தான், பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் டிவைடட் பை 4π இன்டூ 9.11 இன்டூ 10⁻31 கிலோகிராம். என்ன ஆன்சர் வருது, பொசிஷன் அண்ட் வெலாசிட்டி பார்த்தீங்கன்னா 10⁻4 மீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட். இதுதான் எலக்ட்ரானுடைய மாஸுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய பொசிஷன் அண்ட் வெலாசிட்டியோட வேல்யூ.
சப்போஸ் எலக்ட்ரானோடைய பொசிஷன் 10⁻⁸ மீட்டர்னு வச்சுப்போம். அப்படி வச்சு பார்த்தா அதோட வெலாசிட்டியை பார்த்தோம் அப்படின்னா டெல்டா வி இஸ் ஈக்குவல் டு 10⁻⁴ மீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட் டிவைடட் பை 10⁻⁸ மீட்டர்னு பார்த்தோம்னா ஸோ மீட்டர் கேன்சல் ஆனிச்சுன்னா என்ன ஆன்சர் கிடைக்குது? 10⁴ மீட்டர் பர் செகண்ட். பவர் பார்த்தீங்கன்னா +4 இருக்கு, எக்ஸ்ட்ரீம்லி லார்ஜ் வேல்யூ. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா எலக்ட்ரானுடைய பொசிஷன் அண்ட் வெலாசிட்டி சைமல்டேனியஸா நம்மளால சொல்ல முடியாது. அப்ப ஹைசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபிள்ல அவர் சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா therefore momentum and position of electrons had to be replaced with probability தான். probabilityங்கிறது என்ன? அதுதான் அன்சர்டனிட்டி. கிட்டத்தட்ட யூகத்தின் அடிப்படையில் ஒரு அசம்ஷன்ல தான் பொசிஷன் அண்ட் வெலாசிட்டியை நம்மளால சொல்ல முடியுமே தவிர கரெக்டாக சைமல்டேனியஸாக ஒரே நேரத்தில் பொசிஷன் அண்ட் வெலாசிட்டியை நம்மளால சொல்ல முடியாது. அதனால தான் அது ப்ராபபிலிட்டின்னு சொல்கிறாங்க. அன்சர்டனிட்டின்ற வார்த்தை தான் அந்த இடத்துல கரெக்டாக கிட்டத்தட்ட சொல்ல வரும். அப்போ ஹைசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல் அப்படிங்கிறது அதனால தான் இதுக்கு கொடுத்துருக்காங்க. சரியா? கண்டிப்பாக இந்த ஹைசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல் உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நான் எடுக்கிற கிளாஸஸ் உங்களுக்கு புரியுதா இல்லையா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரணும் அப்படின்னா என்னுடைய கெமிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.